ஸ்ரீநகர் அருகே ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் மீண்டும் ஒரு முறை பதற்றம் மூட்டும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி வழங்கியுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நிலைத்த பதற்றத்தை மேலும் கூர்மையாக்கியுள்ளது. பஹல்காம் பகுதியில் கடந்த வாரம் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் இந்தியா, பாகிஸ்தான் இடையே புதிய பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகள் தொடர்புடையதாக இந்திய உள்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்பின் மத்திய அரசு முற்றிலும் கவனமுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகள் தங்கள் செயலை நியாயப்படுத்தும் வகையில் கருத்துக்கள் தெரிவிக்க, இந்திய தரப்பில் அதற்கான பதில்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சமாதானம் ஏற்படுத்தும் எந்த முயற்சியும் பாகிஸ்தான் தரப்பால் செய்யப்படவில்லை என்பது இந்திய தரப்பின் வேதனை. நேற்றிரவு ஜம்மு காஷ்மீரின் முக்கிய எல்லைப் பகுதிகளான குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச் மற்றும் அக்னோர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி வழங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரவு நேரங்களில் அத்துமீறி நடக்கும் தாக்குதல்களால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் அச்சம் உருவாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இந்திய நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்துவது 203 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறலாகும். இந்த மீறல்களை தொடர்ந்து சிக்கலான நிலை உருவாக இந்திய ராணுவம் எச்சரிக்கையுடன் பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதல்களால் பாகிஸ்தான் தரப்பில் சேதங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா தொடர்ந்து அமைதிக்கு ஆதரவளித்து வந்தாலும் அத்துமீறலுக்கு எதிராக தூக்கமாக பதிலடி கொடுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன.